அந்த யுத்தம் யுக யுகத்திற்கு தொடர்ந்து நடக்கும். அதோடு இந்த இரு அரக்கர்களின் தவம் இந்த மகா யுத்தத்தின் சங்க ஒலியை எழுப்பும். தேவகணங்கள் எப்பொழுதும் அசுரர்களுக்கு ஏமாற்றம் தான் அளித்தார்கள். ஆனால் இம்முறை இரண்யாக்ஷ் மற்றும் இரண்யகசிப் தவத்தில் எந்த ஒரு சூழ்ச்சியும் செய்ய இயலாது. அதனால் எதுவரையில் இந்த இருவரும் அமரத்துவத்தை அடையக்கூடிய வரத்தை பெறும் வரையில் சொர்க்காதிபதியான இந்திரன் நம் விருந்தினராகவே இருப்பார். என் அசுர வீரர்களே, செல்லுங்கள், தேவராஜன் இந்திரனை சிறைபிடிங்கள். குருதேவா, ஒன்றை மறக்கிறீர்கள். அவர்கள் அமரர்கள். அமரர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களால் வெற்றி காண இயலாது. இந்த திவ்ய அஸ்திரம் உனக்கு துணையாக இருக்கும் பலி. இதை வீழ்த்தும் சக்தி இந்திரனிடமும் கிடையாது, அவர்கள் குரு பிரகஸ்பதியிடமும் கிடையாது. 100% சரியாக சொன்னீர்கள் பிரபு. பார்த்தீர்களா, இது மகா யுத்தத்தின் சங்கு ஒலியின் நாதம்தான். அசுரகுரு சுக்ராச்சாரியாருடைய திவ்ய அஸ்திரத்தால் யுத்தம் ஆரம்பமானது. எப்பொழுதுதான் இந்த யுத்தம் முடியுமோ தெரியவில்லை. மிக்க நன்றி குருதேவா. தேவகணங்களின் சூழ்ச்சிக்கு இது பதில் கொடுக்கும். நம்மிடமிருந்து சொர்க்கத்தை பறித்தார்கள். நான் அவர்களிடமிருந்து அவர்களின் தேவராஜனை சிறைப்பிடித்து வருவேன். உலகத்தின் சமநிலை மாறுகிறது நாராயணரே. தர்மத்தின் மீது அதர்மம் தாண்டவமாக தயாராகிவிட்டது. இதை தடுத்தாக வேண்டும். அசுரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தாங்கள் தங்கள் கடமையை செய்துவிட்டீர்கள். இப்போது என் கடமையை செய்ய வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் சரி, இரண்யாக்ஷன் மற்றும் இரண்யகசிபுவின் தவம் மட்டும் முழுமையடைந்து விடக்கூடாது. தவம் நிச்சயம் வெற்றி அடையும் தேவராஜா. இதை உறுதி செய்வதற்காகத்தான் மகாபலி இங்கு வந்திருக்கிறேன். மகாபலி, உனக்கு குரு கிடைத்து விட்டார். ஆனால் ஞானம் கிடைக்காமல் இன்னும் சூன்யமாக இருக்கிறாய். மறந்து விட்டாயா? நாங்கள் தேவகணங்கள் அமரர்களாகிவிட்டோம். சூழ்ச்சியால் அமரனானீர்கள், ஆனால் பலத்தால் நீங்கள் வெற்றி பெறவில்லை. ஜாகிரதை தேவராஜா. பலியின் இந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் நிச்சயம் சுக்கராச்சாரியாரின் வலிமை காரணமாக இருக்கும், அல்லது யுக்தியாகவும் இருக்கும். உலகத்தில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் ஒன்று கூடிக்கொண்டு இருக்கின்றன. இவர்களுடைய ஒத்துழைப்பு தான் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும். அசுரகுரு சுக்ராச்சாரியார்,
எந்த சம்பவத்தை தாங்கள் தொடங்கி வைத்தீர்களோ அதன் முடிவை நான் தங்களுக்கு காட்டுகிறேன். இது நாராயணரின் குரலாயிற்றே. தேவகணங்களின் அச்சத்தால் நாராயணரும் சிறிது அச்சம் கொண்டிருக்கிறார். குருதேவா, ஏதாவது ஒரு யுக்தியை கடைபிடித்து ஆக வேண்டும். ஏனெனில் இந்த மகா யுத்தத்தில் நாராயணர் எவரிடத்திலும் நிற்கக்கூடாது. தாக்குங்கள். போதும், நிறைய விளையாடி விட்டோம். இப்பொழுது போர் நடக்கப் போகிறது. அசுர கணங்களின் ஆணவம் அடங்கப் போகிறது. இதுதான் இவர்களின் நம்பிக்கைக்கு காரணமா? அசுரகுரு கொடுத்திருக்கும் திவ்ய அஸ்திரம். தேவராஜன் இந்திரா, உன்னுடைய வஜ்ரத்தை நினைத்து கர்வம் கொள்கிறாயா? ஆனால் என்னுடைய திவ்ய அஸ்திரத்திற்கு முன்னால் உன்னுடைய வஜ்ரமும் தோற்கப் போகிறது. என்ன ஆயிற்று நாராயணரே? தேவகணங்களின் அழுகுரல், அவர்களுடைய கதறல்கள், இதை கேட்ட பிறகும் நீங்கள் இங்கே ஸ்திரமாக நிற்கிறீர்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? உங்களாலும் தேவகணங்களை காப்பாற்ற இயலாது. இதை தாங்களும் அறிந்து கொண்டீர்களோ? அதனால்தான் தயக்கத்தோடு இங்கு நிற்கிறீர்களா? காப்பாற்ற வேண்டிய நிலைமை தங்களுக்குத்தான் வரும் அசுர குருவே. உடனே சென்று தங்கள் சிஷ்யர்களை காப்பாற்றுங்கள். பாவத்தின் குலத்தில் மூழ்கப் போகிறார்கள். அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்வதை விட்டுவிட்டு மாறாக தவறான பாதையில் அழைத்து செல்கிறீர்கள். தேவராஜன் இந்திரா, என் கரங்களில் இருப்பதை பார். அது திவ்ய அஸ்திரம் இல்லை, உனது தோல்வியாகும். மகாபலி, அதிகமாக பேசாதே. உன்னுடைய பலத்தை எனக்கு காட்டு. தேவகணங்களை வீழ்த்துவதென்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இது என்ன நாராயணரே, நீங்கள் இப்பொழுதே அச்சம் கொண்டு விட்டீர்களே. இது அசுரர்கள் செய்ய போகும் செயலின் ஆரம்ப கட்டமாகும். சரியாக சொன்னீர்கள் சுக்கிராச்சாரியாரே. ஆரம்பம்தான், ஆனால் அசுரர்களின் அழிவின் ஆரம்பம். இப்போதும் தங்களிடம் சமயம் உள்ளது. தடுத்து நிறுத்துங்கள். ஒருபோதும் இயலாது நாராயணரே. அசுரகுரு சுக்கிராச்சாரியாரின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு. இனி அவர்களை யாராலும் தடுக்க இயலாது. உங்களாலும் இயலாது. பார்த்தாயா? இதுதான் அசுர பலம். அசுர வீரர்களே, இவர்களை சிறைப்பிடித்து விடுங்கள். இது புது யுகத்தின் ஆரம்பம் நாராயணரே. இனிமேல் நிறைய காரியங்கள் நடக்கப் போகிறது. முதலாவதாக பழிவாங்கும் படலம் ஆரம்பமாகும்.